அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவில் தற்போது முகமது முய்ஸு அதிபராக இருக்கார். இவருடைய பதவிக்கு வந்ததில் இருந்து இந்தியாவுடனான உறவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரிசல் போக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முகமது முய்ஸுவை தகுதி நீக்கம் செய்ய எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறது தொடர்பாக எதிர்கட்சிகள் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் இதற்காக இந்தியாவிடமிருந்து பண உதவி கோரப்பட்டதாகவும் அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலத்தீவில் தற்போது முகமது முய்ஸு அதிபராக இருக்கார். இவர் பதவிக்கு வந்ததில் இருந்தே இந்தியாவுடனான உறவில் விரிசல் போக்கு ஏற்பட்டிருக்க நிலையில் முகமது முய்ஸுவை தகுதி நீக்கம் செய்ய எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுப்பது தொடர்பாக எதிர்கட்சிகள் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் இதற்காக இந்தியாவிடமிருந்து பண உதவி கோரப்பட்டதாகவும் அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்காங்க. மாலத்தீவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுங்க. சீனாவுக்கு நெருக்கமாக அறியப்பட்ட முகமது முய்ஸு அதிபராக பதவியும் ஏற்றார். அப்போது முதல் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான உறவில் கசப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கும் சிறிய தீவு நாடாக இருந்தாலும் மாலத்தீவு இந்தியாவின் புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான நாடாகவும் இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மாலத்தீவை வளைத்து போட சீனா சதித்திட்டம் தீட்டி வந்துட்டுருக்காங்க. முகமது முய்ஸு அதிபராக பொறுப்பேற்றதில் இருந்தே மாலத்தீவில் மீண்டும் சீனாவின் ஆதிக்கம் தலை தூக்கியிருக்கு. போதாக்குறைக்கு மாலத்தீவு முன்னாள் அமைச்சர்கள் பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணத்தை விமர்சித்தது அப்படின்னும் இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு இதுவரை இல்லாத அளவு பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாலத்தீவில் ஆட்சியை கவிழ்க்க எதிர்கட்சிகள் திட்டமிட்டதாகவும் இதற்கு இந்தியாவிடம் பண உதவிய மாலத்தீவு எதிர்கட்சிகள் கேட்டதாகவும் இந்திய உளவு அதிகாரிகள் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசித்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. அதே மாதிரி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் போஸ்ட் ஒரு போஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாலத்தீவில் அதிபர் முகமது முய்ஸுவை பதவி நீக்கம் செய்ய ஏதுவாக அவருக்கு எதிராக தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்காங்க. முகமது முய்ஸு கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் உள்பட மொத்தம் 40 எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக 87 மில்லியன் மாலத்தீவு ரூபியா $6 மில்லியன் தேவைப்பட்டதாகவும் இந்த தொகையானது இந்தியாவிடம் கேட்கப்பட்டதாகவும் மாலத்தீவு அதிகாரிகள் இருவர் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் உளவு அமைப்பான ரா அமைப்பைச் சேர்ந்த இருவர் ஜனவரி 2024 மாலத்தீவு எதிர்கட்சிகளிடம் முகமது முய்ஸுவை அதிகாரத்தில் இருந்து நீக்குவது தொடர்பாக ரகசியமாக ஆலோசித்ததாகவும் இந்த ஆலோசனை நடைபெற்ற சில வாரங்களில் இதற்கான திட்டம் வெளியிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் பல மாதங்களாக பேசப்பட்ட போதிலும் போதிய எம்பிக்கள் ஆதரவு இல்லாமல் இருந்ததால் அதிபரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய திட்டம் கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மாலத்தீவில் ஆட்சியை கவிழ்க்க இந்திய உளவு அமைப்பான ரா அதிகாரிகள் ஆலோசித்ததாக கூறக்கூடிய வகையில் வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி மாலத்தீவு அரசியல் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதே நேரத்தில் ரா அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு டெல்லி
டெல்லியில் மூத்த அதிகாரிகள் ஒப்புதல் அளித்தார்களா அப்படின்னு தெரியலை அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருந்தாங்க. மாலத்தீவு அதிபருக்கு எதிரான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னும் மாலத்தீவை சேர்ந்த பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரிகள் கூறியதாக வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த தகவலை முற்றிலுமாக நிராகரித்திருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் முகமது நசீம், மாலத்தீவு அதிபருக்கு எதிரான சதித்திட்டம் பற்றி எனக்கு தெரியாது. சிலர் எப்போதும் சதித்திட்டத்துடன் இருக்காங்க. இது போன்ற நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஒருபோதும் ஆதரவு அளிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளான மாலத்தீவு நம்மிடம் மோதலை கடைபிடித்து தற்போது சரண்டர் ஆகிவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல வங்கதேசம் தற்போது மோதல் போக்கு கடைபிடித்து வருவதற்கு மத்தியில் நம்மிடம் அரிசிக்கு கையேந்தி நிற்கிறாங்களாம். இதனால் மாலத்தீவை போல விரைவில் வங்கதேசமும் இந்தியாவிடம் சரணடையுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. நம் நாட்டின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம், இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்டவை இருக்குங்க. இதில் பாகிஸ்தான், சீனாவுடன் நமக்கு தொடர்ந்து மோதல் இருக்கு. ஆனால் வங்கதேசம், மாலத்தீவு உள்ளிட்டவை நம் நாட்டுடன் நல்ல நட்பில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் திடீரென நடந்த ஆட்சி மாற்றத்தால் மாலத்தீவு, வங்கதேசம் நம்முடன் மோதல் போக்க கடைபிடிக்க தொடங்கியிருக்கு. அதாவது மாலத்தீவு அதிபர் தேர்தல் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்திருக்கு. இதில் நம்முடன் நட்பாக இருந்த இப்ராஹிம் முகமது சோலி தோற்றார். சீனா ஆதரவாளராக கருதப்படக்கூடிய முகமது மொய்சு வெற்றி பெற்றார். இதையடுத்து மோதல் போக்கு தொடங்குச்சு. மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்களை வெளியேறும்படி சொல்லியிருக்காங்க. இது விவாதத்தை கிளப்பியும் இருந்துச்சு. அதே போல பிரதமர் மோடி சமீபத்தில் லட்சத்தீவுக்கு சென்று போட்டோ வெளியிட்டாரு. மாலத்தீவின் சுற்றுலாத்துறையை முடக்கும் வகையில் உள்நோக்கத்துடன் லட்சத்தீவு பிரதமர் மோடி ப்ரமோட் செய்வதாக அந்த நாட்டு அமைச்சர்கள், எம்பிக்கள் கூறியதோடு இந்தியா குறித்து சர்ச்சை கருத்துக்களையும் தெரிவித்திருந்தாங்க. இது இந்தியா மாலத்தீவு இடையேயான பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. இதனால் இந்தியர்கள் கடும் கோபமடைந்திருக்காங்க. மாலத்தீவு செல்வதற்கான டிக்கெட்டுகளை இந்தியர்கள் ரத்து செய்திருக்காங்க. இதனால் பயந்து போன மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்த 3 அமைச்சர்களை சஸ்பெண்டும் செய்திருக்காங்க. இருப்பினும் இந்தியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை குறைத்து கொண்டாங்க. இதனால மாலத்தீவின் வருமானம் மலமளவென குறைஞ்சிருக்கு. இதையடுத்து மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு சீனாவுக்கு பயணம் செய்து அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். தனது நாட்டுக்கு இந்தியர்கள் வருவது சரிந்திருக்கு. இதனால் சீனாவில் இருந்து அதிக சுற்றுலா பயணிகளை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. இதனால் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு நம்மிடம் சரணடைந்திருக்காரு. கடந்த அக்டோபர் மாதம் டெல்லி வந்த அவர் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசியிருக்காரு. மாலத்தீவு சுற்றுலாவை இந்தியர்கள் மொத்தமாக புறக்கணித்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். இந்தியர்கள் பலரும் தங்கள் மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்திருக்காங்க. இந்தியர்கள் இப்படி மொத்தமாக புறக்கணித்ததால மாலத்தீவின் பொருளாதாரமே ஆடி போயிருக்கு. இதன் காரணமாகவே மாலத்தீவு அதிபர் மொய்சு தற்போது மொத்தமாக இந்தியாவிடம் சரண்டர் அடைந்திருக்கார். அதோடு இரு நாட்டு உறவுல முக்கிய திருப்பமாக இந்தியாவின் ரூபே கார்டுகள் தற்போது மாலத்தீவில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது மாலத்தீவு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்தியர்கள் வருகை மாலத்தீவில் கணிசமாக குறைஞ்சிருக்க நிலையில் அதை பூஸ்ட் செய்யவும் இது நிச்சயம் உதவும். இது பற்றி முகமது மொய்சு அண்டை வீட்டாருக்கு மரியாதை அளிப்பது எங்கள் டிஎன்ஏவிலேயே இருக்கிறது. இந்தியா எங்களுக்கு பெரிய பங்களிப்பை தராங்க அப்படின்னும் இந்திய சுற்றுலா பயணிகளை நாங்கள் எப்போதுமே வரவேற்க காத்திருக்கோம் அப்படின்னும் சொல்லி சமாதானம் அடைந்திருக்காரு. அந்த வரிசையில் தற்போது நம்மிடம் வங்கதேச மோதலை தொடங்கியிருக்காங்க. வங்கதேச வன்முறைக்கு பிறகு அந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டுக்கும் வந்திருந்தாங்க. தற்போது நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனஸ் தலைமையில் இடைக்கால அரசு செயல்பட்டு வந்துட்டுருக்கு.
இந்த அரசு நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிச்சு வந்துட்டுருக்காங்க. வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவது, கோவில்களை சேதப்படுத்துறது சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. இதனை தடுக்க இடைக்கால அரசு நடவடிக்கை எடுக்கலை. அதே போல் எல்லையில் ட்ரோன் பறக்க விட்டு பதற்றத்தை ஏற்படுத்துவது, பாகிஸ்தானுடன் நட்பு பாராட்டுவது உள்ளிட்ட விஷயங்களில் இடைக்கால அரசு செயல்பட்டும் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருந்து ஆயுத உதவிகளை பெற்று பயங்கரவாதிகளை புதிதாக வங்கதேசம் உருவாக்கவுள்ளதாகவும் திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகியிருக்கு. இதனை இந்தியா உன்னிப்பாக கவனித்தும் வந்துட்டுருக்காங்க. இந்தியாவை ஒப்பிடும்போது வங்கதேசம் மிகவும் சின்ன நாடு. இராணுவம், கப்பல் படை, விமானப்படையில் இந்தியாவின் கிட்ட கூட வங்கதேசத்தால் வர முடியாது. இதனால் வங்கதேசம் எப்படி மோதினாலும் அதற்கு நம்மால் உரிய முறையில் உடனடியாக பதிலடி கொடுக்க முடியும். தற்போது வரைக்கும் நம் நாடு வங்கதேசத்தை எதிரியாக ஏற்கல, தொடர்ந்து நட்பு நாடாகவே பார்த்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முகமது யூனஸ் தலைமையிலான அரசு நம்மை தொடர்ந்து சீண்டி பார்க்குறாங்க. இது எல்லை மீறும் பட்சத்தில் இந்தியாவும் வங்கதேசத்துக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயமும் கிடையாது.